ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபார் கிளாஸ் 10 எக்ஸசைஸ் 2.9 இது வந்து ஜஸ்ட் ரிவிஷன் தான். ஏன்னா ஆல்ரெடி செகண்ட் சாப்டர் தரவாக பார்த்துருப்பீங்க. ஸோ as a revision purpose it is given. You see sum of the natural number. In the exercise we are using or 5 formula. One is sum of the natural number, then another one is sum of the square number, then sum of the cube number. So இது மேஜராக இந்த 3 ஃபார்முலா. அதுக்கப்புறம் ஒரு sum of cube number, sum of natural number கொடுத்து if they are sum of cube number means sigma n cube equal to sigma n the whole square. Otherwise sum of cube number கொடுத்து if they are sum of square means you are taking the root of this. ஸோ மொத்தமாக டோட்டலாக வந்து 5 ஃபார்முலா வந்து இருக்குது. அந்த 5 ஃபார்முலாவை நல்லா தரவு பண்ணிவிட்டு டுடே இட் செல்ஃப் யூ ரைட் ஏ டெஸ்ட் இன் தட். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு செல்ஃப் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கேலியாக கூட இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்ஸாம் டைமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ மிட் டேர்ம் எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கும், அல்லது இட் இஸ் கோயிங் ஆன். குவார்ட்டர்லிக்கு யூ ஃபீல் பெட்டர். ஸோ யூ சி த ஃபஸ்ட்டு ஒன், சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் மீன்ஸ் n இன்ட்டு n ப்ளஸ் 1/2வா. இது வந்து சிக்மா 1 to n அப்படின்னு மேலே எழுதணும். இதில் தெரியல அப்படின்னா வேர்ட்ஸ் எழுதுது. சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் ஈக்குவல் டு n இன்ட்டு n ப்ளஸ் 1/2. ஸோ வாட் இஸ் n அப்படிங்கிறது இந்த லாஸ்ட் டேர்ம் 60 bracket 60 + 1/2. யூ கேன்சல் இட், யூ ஆர் கெட்டிங் திஸ். இது பார்த்தீங்கன்னா 3 டேபிள் காமனாக இருக்குது. ஸோ டேக் 3 அவுட் சைட். ஸோ 1 + 2 + 3 எட்ஸெட்ரா 96ல் 3 × 32ன்னு எழுதலாம். ஸோ 3 யூ ஹவ் டேக்கன் அவுட் சைட். ஸோ 32வை நீ உள்ளே எழுதிக்க. So 3 bracket 32 bracket 32 + 1/2. So when you cancel you are getting 1584. இது வந்து sum of natural number. நேச்சுரல் நம்பர்னா என்ன, 1 2 3 4 5 and so on, கேப் இல்லாமல் அப்படியே வரும். இதுவும் நேச்சுரல் நம்பர் தான், பட் பிரேக் இருக்குது. இதுக்கு பிஃபோர் நம்பர் என்ன 50. ஸோ அது இல்லை. ஸோ எப்போவுமே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அப்படின்னா 1 தான் பிகின் ஆகணும். 1 2 3 4 லைக் தட். ஸோ இது பிரேக் இருக்கிறதுனால 1 2 3 4 எட்ஸெட்ரா 92 மைனஸ் 1 2 3 4 எட்ஸெட்ரா 50 அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்ளை த ஃபார்முலா n இன்ட்டு n ப்ளஸ் 1/2. இது எழுதுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்தால் விட்டுரு, டைரெக்டாக இப்படி எழுதிக்கலாம். n வந்து 92ன்னு எழுதணும், இங்கே n வந்து 50. லாஸ்ட் நம்பர் என்ன 50, இங்கே லாஸ்ட் நம்பர் 92. கண்டிப்பாக இது எழுதினா தான். இது எழுதாமல் இது பாரு அப்படியே -0ன்னு ஆயிரும். n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 மைனஸ் n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 இட் பிகம்ஸ் 0. ஸோ கீழே இந்த மாதிரி எழுதிக்க. ஸோ நவ் அப்ளை 92 bracket 92 + 1/2 50 bracket 50 + 1/2. கேன்சல் இட், யூ ஆர் கெட்டிங் 3003. நெக்ஸ்ட் ஒன் 1 + 4 + 9 16. இதை பார்த்தோன்னே தெரியுது ஸ்கொயர் நம்பர். 1 squared, this is 2 squared, 3 squared, 4 squared, 15 squared. So sum of the square number. இப்போ தான் பார்த்தோம் sum of the square number formula n into n plus 1 into 2n plus 1/6. இது வந்து n into n plus 1/2 and this is n into n plus 1 into 2n plus 1/6. So nங்கிறது இந்த லாஸ்ட் நம்பர். ஸோ 15. ஸோ இதில் 30 எப்படி வந்தது 2n. ஒரு n 15னா 30ங்கிறது 2n/6. ஸோ நவ் கேன்சல், யூ ஆர் கெட்டிங் திஸ் நம்பர். தென் நெக்ஸ்ட் ஒன், இதில் பிரேக் இருக்குது. ஆல்வேஸ் 1ல் தான் பிகின் ஆகணும். 1 2 3 லைக் தட். ஸோ 1 square 2 square 3 square 4 square.
பட் இங்கே பிரேக் ஆகிறதுனால யூ ஸ்டார்ட் ஃப்ரம் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் டு 21 ஸ்கொயர் மைனஸ் இதுக்கு பிஃபோர் நம்பர் 5. ஸோ ஒரு நம்பர் லைனில் 1லேருந்து 21 வரைக்கும். தென் இதுக்கு பிஃபோர் நம்பர் என்ன 1 to 5. ஸோ இந்த டோட்டல்லேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் திஸ் நம்பர். இந்த இடத்துல ஸ்கொயர் வந்து போட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் நம்பர் தான் n. 2n மீன்ஸ் 42. ஒரு n 21னா 2n 42. இந்த 2 ப்ராக்கெட் இதெல்லாம் கூட எழுத வேண்டியதில்லை, டைரெக்டாக அப்படியே 42ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் திஸ் ஒன். நெக்ஸ்ட் வந்து க்யூப் நம்பர். க்யூப் நம்பர் ஃபார்முலா என்ன? சிக்மா n cube equal to n into n plus 1/2 the whole square. Sum of cube numbers. ஸோ இதில் லாஸ்ட் நம்பர் என்ன 20. இதுவும் அப்படி தான் பிரேக் ஆகுது. இதுக்கு பிஃபோராக என்ன இருக்கும் 9 க்யூப் இருக்குங்களா. ஸோ 1 to 20 க்யூப் இல்லையா. ஸோ 1 to 20 க்யூப் மைனஸ் 1 to 9 1 to 9 க்யூப். ஸோ இந்த லாஸ்ட் நம்பர் தான் n. இதில் லாஸ்ட் நம்பர் 9. இது கீழே எழுதிக்கிட்டீங்கன்னா தான் சரியாக இருக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ. ஸோ இதெல்லாம் கால்குலேஷன் தான் யூனோ. ஸோ ஆன்சர் வந்து 42,075. நெக்ஸ்ட்டு 1 + 3 + 5 எட்ஸெட்ரா 71. இது வந்து சம் ஆஃப் ஆட் நம்பர். சம் ஆஃப் odd numbers 1 3 5 7 9 11 etc. last number 71. sum of odd number உடைய formula n square. so before that you know n, first n தெரியணும். n தெரிஞ்சால் தானே நம்ம வந்து n squared அப்ளை பண்ண முடியும். to find n we know n equal to l minus a by d plus 1. இது வந்து ஏபியில் நீங்கள் ஏற்கனவே இந்த ஃபார்முலா தெரியும். So after finding n 36 அப்படின்னா 36 squared. Formula வந்து n squared. So 36 squared 1 to 9.